ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல எப்படி மெட்டாஸ்கல் ஃப்ரேம்வொர்க்க வந்து இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோல அத யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டுடே வீடியோல ஒரு அப்ளிகேஷன வந்து யூஸ் பண்ணி நம்ம மொபைல் அப்ளிகேஷனோட டேட்டாவ எப்படி வந்து எடுக்கலாம்? எந்தெந்த வகையெல்லாம் ஹேக் பண்ணலாம்? ஹேக் பண்ணா டைப் ஆஃப் ஒன் டெஸ்டிங் தான் நம்ம பண்ண போறோம். இத வந்து இல்லீகலா வந்து வேற எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி நம்ம வந்து பிஃபோர் த வீடியோ வந்து மெட்டாஸ்பைல் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். அத நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏபிகே ஃபைல் வந்து ரெடி பண்ண போறோம். ஆல்ரெடி உள்ள ஏபிகே ஃபைல வச்சு அதுக்குள்ள நம்ம ஒரு மால்வேர்ஸ்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். இன்ஜெக்ட் பண்ணி ஒரு தனி ஏபிகேவா வச்சுட்டு, அந்த ஏபிகேவ நம்ம மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதிலிருந்து நம்ம டேட்டா வந்து எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த மேல உள்ள கமாண்ட்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஜிப் அலைன் இது வந்து ஒரு அலைன்மென்ட் கமாண்டு. அதாவது ஏபிகே இருக்குல்ல, அத வந்து இது வந்து அலைன் பண்ணணும் கரெக்ட்டா. இந்த ஏபிகே டூல்ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஏபிகே சிங்கர்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த எல்லா கமாண்டுமே வந்து நீங்க apt-get install ஜிப் அலைன்னா ஜிப் அலைன். நெக்ஸ்ட் apk டூல். இந்த மாரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது போட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். சப்போஸ் இன் பிட்வீன்ல எரர் வந்துச்சுன்னா, அத கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இது வந்து கண்டிப்பா இன்ஸ்டால் ஆகும். தென் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரௌசர் போய்க்கோங்க. ஏபிகே டூல் அந்த கமாண்ட வந்து நம்மளுக்கு அது மட்டும் போதாது. அது கூட நமக்கு சில ஸ்கிரிப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஜார் ஃபைல் இருக்கு. அதையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து இதுதான் வேப்பர். இத வந்து ஒரு ஃபைல்ல வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்கிரிப்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல போயிட்டு, உங்களுக்கு தேவையான லேட்டஸ்ட் வெர்ஷன்ல உள்ள ஜார் ஃபைல ஒண்ணு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு, உங்களுக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம், அத வந்து யூசர் லோக்கல் பின் இந்த டைரக்டரிக்குள்ள நீங்க போடணும். ஏன் நம்ம இதுக்குள்ள போடுறோம்னா, எல்லா கமாண்டுமே இதுல தான் இருக்கும். இது நம்ம வந்து இங்க போட்டோம்னா, நம்ம வந்து எந்த பாத்ல வேணாலும் நீங்க வந்து அந்த கமாண்ட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்ல போடும்போது உங்களோட ரூட் பிரிவிலேஜ் கண்டிப்பா தேவைப்படுது. அதுக்கு வந்து சூடோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட் காட்டுறேன். ஸ்லாஷ் பின் டாட் வெஸ்டர்ன். இதுக்குள்ள தான் எல்லா ஃபைலும் இருக்கு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்க போட்டுட்டேன். நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏபிகே டூல் உங்களுடைய வெர்ஷன் வரும். அத வந்து மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபைல் நேம்ல வச்சுக்கோங்க. ஆக்சுவல் ஃபைல் நேம் ஒண்ணு வரும். அது எப்படி வரும்னு நான் சொல்றேன். அந்த வெர்ஷன் 2 டாட் சம்திங் இந்த மாதிரி வெர்ஷன்ல உங்களுக்கு வந்துச்சுன்னா, அத மூவ் பண்ணிட்டு இந்த நேம்ல மாத்திக்கோங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணா இது ரீநேம் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இங்க அந்த ஏபிகே டூலும் எல்லா ஃபைலையும் வந்து இந்த பாத்ல போட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து chmod +x 2 ஃபைல் இந்த 2 ஃபைலுக்குமே வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பிரிவிலேஜ் குடுக்கணும். அப்பனா தான் இத எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்லன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். எல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் 2 இதுக்குமே போடணும். இதுக்கும் போடுங்க, ஏபிகே டூலுக்கும் போடுங்க, ஏபிகே டூல் டாட் ஆர்க்கும் நீங்க போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஏபிகே டூல்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. என்டர் அடிங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பேஜ் மாரி தரும். அப்படி இருந்தா கரெக்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏபிகே ஃபைல் வந்து மால்வேர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். அந்த இதுக்கு நம்ம போகணும். ஓகேவா?
அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஏபிகே ஃபைல் வேணும்ல. அது நம்ம எங்கேருந்து ஏபிகே ஃபைல் எடுக்கலாம்னா, நான் வந்து லூடோன்னு சொல்லிட்டு ஒரு ஏபிகே ஃபைல் எடுத்துருக்கேன். நீங்கலாம் பார்த்துருப்பீங்க. கேம் விளையாண்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். விளையாடலனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லூடோ கிங் ஏபிகே டாட் ஆண்ட்ராய்டு ஃப்ரீ டவுன்லோடு. இந்த ஏபிகே வந்து நீங்க ரா ஏபிகேவா வந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா, அவங்க இந்த ப்ளே ப்ராடக்ட் சம்திங்லாம் வச்சு ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க அங்க வந்து டைரக்ட்டா டவுன்லோட் பண்ண மாரி இருக்கும். இங்க நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏபிகே ஃபைலே வந்துரும். நீங்க வந்து ஃப்ரீ டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன் ஆயிரும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. இந்த ஃபைல்ல தான் நம்ம வந்து மால்வேர்ஸ இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஓகே. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதுதான் என்னோட ஒரிஜினல் லூடோ கிங் டாட் ஏபிகே. ஓகேவா? ஓகே. தென் வந்து நம்ம இது கிடைச்சிருச்சு. லாஸ்ட்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அத எப்படி இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு கமாண்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ஜிராக்க கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு இந்த கமாண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹிண்ட் பண்றேன். ஜஸ்ட் வந்து என்ஜிராக் டிசிபி ஆல்ரெடி உங்களோட என்ஜிராக் கமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லன்னா, நான் என்ஜிராக் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அத பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணா தான் நீங்க வந்து குளோபலா என்ஜிராக் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, உங்க லோக்கல்ல வந்து குளோபலா ஆக்சஸ் பண்ணணும்ல. அதுக்காண்டி தான் இந்த என்ஜிராக் நம்ம யூஸ் பண்றோம். நீங்க சேம் நெட்வொர்க்னா, நீங்க உங்க வைஃபையே போதும். இது வந்து வித்தவுட் உங்க சேம் நெட்வொர்க்கே கிடையாது. வேர்ல்டு வைடா நீங்க எங்க வேணும்னாலும் அந்த இத வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ஜிராக் யூஸ் பண்றோம். ஓகேவா? என்ஜிராக் டிசிபி 1243 இதான் போர்ட் நான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானனா வேறனா போர்ட் நம்ம குடுத்துக்கோங்க. 44 33 சம்திங் எது வேணா குடுத்துக்கோங்க. நான் சிம்பிளா இருக்கணும் 1 2 3 4 குடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்லைன் இதெல்லாம் காட்டும் வெரிஃபை ஆயிரும். தென் வந்து இதுதான் அந்த கமாண்ட். இந்த கமாண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கமாண்ட நீங்க எங்க வந்து ஏபிகே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த பாத்ல உள்ள ஃபைல வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ஓகேவா? அ அ எம்எஸ்எஃப் எனங்கிறது ஒரு ஒரு கமாண்ட். மெட்ராஸ் ஃபைலோட ஒரு கமாண்ட் தான். அந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும்னா, இத ஃபுல்லா யூஸ் பண்ணி இந்த பேலோட்லாம் யூஸ் பண்ணி, இது வந்து பீனா பேலோட். இது என்ன பேலோட் யூஸ் பண்ண போறோம்னா, ஆண்ட்ராய்டு மெட்டாபேட்டா ரிவர்ஸ் டிசிபின்னு சொல்லிட்டு ஒரு பேலோட் இருக்கு. அத யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிவர்ஸ் டிசிபிய வச்சு கனெக்ஷன் எடுத்து நம்ம அதுலேருந்து ஆக்சஸ் பண்ண போறோம். தேவையான கிட்ஸ் நம்ம கெட் பண்ண போறோம். அதான் மீனிங். எல் ஹோஸ்ட்னா நீங்க இந்த எல் ஹோஸ்ட்ல வந்து என்ன போடுறீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, நீங்க என்ஜிராக் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுல வந்து இந்த ஃபார்வேர்டிங் லிங்க்ல வந்து இது வரைக்கும் ஐஓ வரைக்கும் டிசிபி ngrok.io இத மட்டும் நீங்க காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஐபி எடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் போர்ட் வந்து டேட்டா அங்க போங்க. இந்த கோலனுக்கு அப்புறம் உள்ளது வந்து போர்ட். அந்த போர்ட்ல வந்து நீங்க போர்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ங்கிறது இத போட்டுக்கோங்க. இங்க போட்டுட்டு உங்களுடைய லூடோ ஏபிகே ஃபைல் இருக்குல்ல, அத இங்க குடுத்துக்கோங்க. என்னோட இது வந்து ஒரிஜினல் ஃபைல் வந்து லூடோ கிங். இதுதான் என்னோட ஒரிஜினல் ஏபிகே ஃபைல். நீங்க டவுன்லோட் போட்ட ஃபைல். தென் -f போட்டு ரா டேட்டாவா வந்து இந்த அவுட்புட் ஃபைல்ல வந்து உங்களுக்கு ரைட் ஆகணும். இங்க வந்து என்ன போடுறேன்னா, லூடோ பக் லூடோ -பக்ன்னு சொல்லிட்டு ஒரு .apkன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல வந்து நான் இது பண்றேன். ஜஸ்ட் இந்த கமாண்ட வந்து என்டர் அடிச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பார்த்தீங்களா?
Node platform was detected to use the MSF model platform under the payload. ஓகே இது கிரியேட் ஆகுது. ஒண்ணா கிரியேட் ஆகுது பாருங்க. அந்த ஏபிகே வந்து டீகம்பைல் பண்ணுது. கீஸ்ட்ரோக்லாம் ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லா பர்மிஷனையும் வந்து செட் பண்ணுது பார்த்தீங்களா? டீகம்பைல் பண்ணிருச்சு. பேலோடையும் உள்ளாக்க இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. அதுக்குள்ள வந்து எல்லா பர்மிஷன் சென்ட் மெசேஜ், ரிசீவ் மெசேஜ், ரைட், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லா மெசேஜையும் எங்களுக்கு வந்து இது பண்ணுது பார்த்தீங்களா? இன்ஜெக்ட்டும் பண்ணிருச்சு. சம்திங் இது வந்து ரீபில்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. நீங்கள் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் ஃபைல் கிடச்சிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இங்கே பார்த்தீங்களா அது வந்து அலைன் பண்ணியிருக்கு. அந்த அவுட்புட் ஃபைலில் வந்து ஒரு டெம்ப்ளை வந்து ஸ்டோர் பண்ணி அதை அலைன் பண்ணியிருக்கு. லாஸ்ட்டில் வந்து ஏபிகேஸ்ங்கிற அந்த ஃபைல் மூலியமாகவும் அலைன் பண்ணியிருக்கு. ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு பேலோட் சைஸ் வந்து இத்தனை பைக்கில் காட்டு சேவ்ட் அஸ் லூடோ -bug.apk இந்த ஃபைலை வந்து நம்ம ரைட் பண்ணி தந்துருச்சு. இந்த ஃபைலோட சைஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கமெண்ட் போட்டிங்கல்ல, கமெண்ட் போட்டுட்டு சரி எல்லாம் மறந்துட்டேன். 56 MB ஓகேவா? என்னோட ஃபைல் சைஸ் வந்து 56 MB இருக்குது. இப்படி தான் உங்களுக்கும் வரும். அந்த ஃபைல் சைஸ் வந்து எம்பி தான் வரும். 50க்கு மேலே தான் போகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைலை பொறுத்து, ஏபிகே ஃபைலை பொறுத்து. ஓகேவா? நம்மளுக்கு இந்த ஃபைல் கிடச்சிருச்சு. இந்த ஃபைலை தூக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அனுப்பிக்கோங்க. நான் ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து நான் எனக்கு அனுப்பிக்கிறேன். என்னோட வாட்ஸ்அப்பில் நான் எனக்கு மட்டும் அனுப்பிக்கிறேன். எனக்கு அனுப்பி நான் என்னோட ஃபோனில் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோன்லேயோ யார் ஃபோன்லேயோ வந்து எதுவும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இங்கே இருக்கு பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டேன். அது வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் சென்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு கேபிள் இருந்துச்சுன்னா கேபிளோடய சென்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து எம்பி லாஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கேபிள் இருந்துச்சுன்னா கேபிள் வழியாக நீங்கள் எடுத்து உங்களுடைய ஃபோன்லேயும் வந்து டேட்டா வந்து இது மூவ் பண்ணி போட்டுக்கோங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஏபிகே ஃபைலு வந்து ஒரு எம்பெடடாக அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி மால்வேர்லாம் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு கிடச்சிருச்சு. அதை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தென் நம்மளுடைய எம்எஸ்எஃப் கன்சோல் இந்த கமெண்ட் போட்டு நீங்கள் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ப்ராம்ப்டை வந்து தரும். இது சூடோ ஃபைல் வச்சு ஓப்பன் பண்ணுறோம். ஆக்சுவலி வந்து என்னோட மெட்டாஃபர் ஃப்ரேம்வொர்க் வந்து 2 வீக்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் லேட்டஸ்ட் வந்துருச்சு. ஸோ எம்எஸ்எஃப் அப்டேட் போட சொல்லுது. நீங்கள் வந்து அப்டேட் போனால் போடுவோங்க. இப்போதைக்கு வேணாம். இந்த கமெண்ட் பண்ண வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். வந்துருச்சு. ஓகே. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஜூம் பண்ணுறேன். ஓகே உங்களுக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட் போட்டுக்கோங்க. யூஸ் எக்ஸ்பேண்ட் மல்டி ஹேண்ட்லர். ஓகேவா? இது வந்து யூஸிங் கான்ஃபிகரில் பேலோடில் ஜெனரிக் ஷெல் யூஎஸ்டிசிபி வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் பண்ணிடுச்சு. தென் செட் பேலோட் அண்டர் மெட்டாபிட்டர். ஓகேவா? இது வந்து நம்ம அங்கே ஒரு கமெண்ட் போட்டுடலாம். அதில் உள்ள மெட்டாபிட்டர் இந்த பேலோட யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். தென் எல் ஹோஸ்ட் லிசனிங் ஹோஸ்ட்.
ஓகேவா? இது நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான். ஏன்னா நம்ம என்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோமா? இது நீங்க வந்து என்ஜின் யூஸ் பண்ணாம ஒரே சேம் நெட்வொர்க்ல இருந்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஐபி அத யூஸ் பண்ணி அங்க பயன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். தென் போர்ட் நம்ம அங்க குடுக்கும்போது ஒரு போர்ட் குடுத்தோம் தெரியுமா? என்ஜினா கனெக்ட் பண்ணும்போது 443. ஸோ அந்த போர்ட்ட நம்ம கரெக்ட்டா குடுக்கணும். கேர்ஃபுல்லா குடுங்க. இதெல்லாம் கரெக்ட்டா குடுத்தா தான் உங்களுக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. போட்டு குடுத்தாச்சு. நம்முடைய சர்வர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி சென்ட் பண்ண கோடு வந்து இந்த ஃபோன்ல வந்து நான் இன்ஸ்டால் பண்றேன். நான் இன்ஸ்டால் பண்றத வந்து உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஸோ நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கான நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அதுல வந்து சில பர்மிஷன் குடுக்க சொல்லி உங்களுக்கு கேட்கும். WhatsAppனா மெசேஜ், கான்டாக்ட், ஃபோனு, கேமரா இதெல்லாம் ஆன் பண்ண சொல்லுதுல்ல, அந்த ரீசன் நீங்க கத்துக்கோங்க. அது நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்லயும் அது அந்த எல்லா ஆ ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா உங்க ஃபோன வந்து ஹேக் பண்ணி உங்க டேட்டாவ எடுக்க முடியும். லைவாவும் பார்க்கவும் முடியும். ஸோ, அந்த அந்த பர்மிஷன் ஃபுல்லா வந்து நீங்க பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான நீட மட்டும் அத ஆன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாதத வந்து நீங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இந்த 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 இப்ப நம்ம பண்ற ஏபிகே ஃபைல வந்து நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தா நீங்க ஆன் பண்ணணும். இல்லன்னா உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு கேட்கும். எல்லாமே ஆன் பண்ணவான்னு கேட்கும். Android 7லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து கேட்டுட்டு தான் உள்ளார போகும்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு Android 11 ஐ திங்க் 12 வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கலாம் வந்து கேட்பாங்க. கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணுவாங்க. அதிலேயே உங்களுக்கு டிடெக்ட் ஆயிரும். அது வந்து உங்களுக்கு அடிச்சிரும். இத நீங்க வந்து பார்த்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆ இன்ஸ்டால் எனிவே இன்ஸ்டால் பண்ணிருங்க எப்படியாச்சும். இன்ஸ்டால் பண்ண முடியும். எப்படியாச்சும் பண்ணிருங்க. அது வந்து உங்களுக்கு பிளாக் மார்க்லாம் வரும். நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் வந்து என்னோட ஃபைல்ல வந்து டவுன்லோட் ஆயிக்கிருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னோட இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் வெயிட் எ மினிட். இத நீங்க வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. எதுவும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்லாம் நீங்க வந்து உங்க ஸ்டடிக்காண்டி மட்டும் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆ அத வந்து WhatsAppல டவுன்லோட் போடுறேன். டவுன்லோட் போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது. இன்ஸ்டாலிங் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அன்சேப் ஆப் பிளாக்டுன்னு சொல்லிட்டு Google Play ப்ராடக்ட்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அத பிளாக் பண்ணுது. பட் ஆனா நம்ம விடுவோமா? இன்ஸ்டால் எனிவேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, மோர் ஆப்ஷன் சம்திங் இன்ஸ்டால் எனிவே கேட்கும். ஓகேன்னு கேட்கும். நீங்க ஓகே குடுத்தா வெளில வந்துரும்னு நெனைக்கிறேன். நீங்க இன்ஸ்டால் எனிவே அத குடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. கண்டிப்பா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் வந்து Redmi ஃபோன் யூஸ் பண்ணேன்னா, அதனால Exomi செக்யூரிட்டி டெஸ்ட்லாம் பண்ணுது. ஓகே செக்யூரிட்டி டெஸ்ட்ல எல்லாம் பாஸ்ன்னு வந்துச்சு. ஸோ நோ இஷ்யூ. ஓகே. ஓகே பார்த்தீங்களா? எனக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இங்க வந்து சென்ட் ஆகுது. டேட்டாவும் சென்ட் ஆகுது. எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சு. நான் ஆக்சஸ் எடுக்க முடியும். ஹெல்ப் போடுறேன். இதுல உள்ள ஹெல்ப் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகே.
இவ்வளோ டேட்டா இருக்கு. வெயிட் அ மினிட். நம்மளுக்கு வந்து இவ்வளோ டேட்டா எடுக்க முடியும். நான் ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட். நான் வந்து இதுக்கு வந்து எஸ்எம்எஸ் பர்மிஷன் கொடுக்குறேன். கால் லாக்ஸ். நீங்கள் கால் பண்ண டேட்டாலாம் ஒரு லாக் மாதிரி இருக்கும். நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காண்டாக்ட். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கமெண்ட் போட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆப் இன்ஸ்டால். நீங்கள் எதாவது ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்கள் ஏபிகே ஃபைலை வந்து ஏபிகே இன்ஸ்டால் உங்களை அந்த ஏபிகே ஃபைல் இங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே போய் இன்ஸ்டால் ஆயிரும். என்னென்ன ஆப்பில் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஆப்பை ரன் பண்ணவும் செய்யலாம். அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணவும் செய்யலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து சும்மா வந்து டம்ப் எஸ்எம்எஸ் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா டம்ப் எஸ்எம்எஸையும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இப்போ லைவாக இப்போ வந்ததுலேருந்து எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த கமெண்டை போட்டு என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும். பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ணி 641 எஸ்எம்எஸ் வந்து இதில் இருந்திருக்கு. அது எடுத்துட்டு இந்த டம்ப்பில் வந்து இந்த ஒரு நேமில் வந்து அதே டேரக்டில் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் அப்படியே வந்து எஸ்எம்எஸும் சென்ட் பண்ண முடியும், வேறு யாருக்கும் சென்ட் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் என்ட்ரிச்சுன்னா அது மேனிஃபெஸ்ட் தரும் எப்படி சென்ட் பண்ணணும் எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா, -T யாருக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் அவங்க மெசேஜ் போட்டு -T போட்டு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும் நீங்கள் போட்டிங்கன்னா சென்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி உங்கள் ஃபோன் வந்து ரூட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கால் ஆப்ஷன் டம்ப் எடுக்கலாம், காண்டாக்ட் டம்ப் எடுக்கலாம், ஜியோ லொக்கேஷன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், சென்ட் மெசேஜ். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வந்து ஆடியோ செட் பண்ணிக்கலாம், ரிங்டோன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் இருக்குது. இதை நீங்கள் இந்த ப்ளே இருக்குது தெரியுமா, இந்த ப்ளே வந்து நீங்கள் ப்ளேன் கொடுத்துட்டு உங்களுடைய வேவ் ஃபார்மேட்டில் வாய்ஸ் ஃபைல் இருக்கும். வேவ் ஃபார்மேட்லேயே வந்து நிறையா ஃபைல் நீங்கள் வந்து இருக்கும். அது நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா, இங்கேருந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் யாரை வந்து நீங்கள் ஹேக் பண்ண போகிறீங்களோ, டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோனில் வந்து அந்த சவுண்ட் வந்து ப்ளே ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணுறது. இது வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டேன். எத்தனை கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ண பார்க்கலாம். ஏன் இதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். வெப்கேம் லிஸ்ட் இருக்கிறேன். என்னை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமரா இருக்குது. நம்ம 2லேயும் வந்து யூஸ் பண்ணி ஹேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வெப் ஸ்னாப், அதாவது ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறது. 2 கேமரா யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேமரா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ லைவாக பார்க்கலாம், மைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியுது. வெப்கேம் ஸ்னாப்பில் இருக்கிற வெப் ஸ்ட்ரீமு லைவாக வந்து வீடியோ நீங்கள் பார்க்கவும் முடியும். ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது. சில கமெண்ட்லாம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சிஸ்இன்ஃபோ போட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் தெரியும். இந்த மாதிரி நிறைய கமெண்ட் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து லினக்ஸ் கமாண்டு தான். நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் எல்லா டேட்டாவையும் நீங்கள் வந்து எல்லாமே எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எஜுகேஷனுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.